அல்லேலூயா. சரி, நாகும் புஸ்தகம், செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நாகும் புஸ்தகம். என்ன சொன்னாலும் எடுப்பனா பைபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் நாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டீங்களா? 1வது அதிகாரம் 12, 13, 12ஆம் வசனத்தினுடைய பின் பகுதியிலிருந்து ஆரம்பிங்க. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நல்ல பிதாவே, இந்த வேத வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தை எங்களுக்கு 1ஆம் தேதி தந்தீங்க. நாங்கள் அதை தியானித்து வருகிறோம். இன்று வரைக்கும் எங்களோடு பேசி வருகிறேன். போன வாரத்தில் அபிஷேகத்தின் வித்தியாசத்தை தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நுகத்தை முறிக்கிறது எங்களுக்கு போதித்தீர். எப்படியெல்லாம் நுகங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் முறிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு செல்லத்தக்கதாக கர்த்தர் அவருடைய கட்டுகளெல்லாம் அறுத்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பதறாமல் வந்திருக்கீங்க. ஆனாலும் இன்னும் தூக்கச்சடவு போகலை. 5 மணிக்கு 6 மணிக்கே வந்தவங்கெல்லாம் நல்ல ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆராதிச்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் நுகத்தை முறிப்பேன். அவன் ஏன் அந்த நுகத்தை முறிக்க வேண்டும்? அந்த நுகம் நம்மளை என்ன செய்தது? சிறுமைப்படுத்தியது. நுகம் என்ன செய்யும்? சிறுமைப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. ஆகவே அவனுடைய நுகத்தை முறித்தார். யாருடைய நுகம்? சாத்தான், எதிராளியாகிய சாத்தானுடைய நுகத்தை முறித்து நம்மளை சாத்தானுடைய சிறுமையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் என்று பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, உன் கட்டுகளை அறுப்பேன். எப்படி சொல்லியிருக்கு? எப்போ? இப்பொழுது. எப்படி சொல்லியிருக்கு? வசனத்தை பாருங்கள், 13ஆம் வசனம். இப்பொழுதும் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன் கட்டுகளை அறுப்பேன். நமக்கு சில கட்டுகள் இருக்குது. விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க. ஆனாலும் விசுவாசிகள் வாழ்க்கையில் என்ன இருக்குது? கட்டுகள் இருக்குது. சிம்சோன் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன்தான். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? கட்டு இருந்தது. யார் கட்டுனது? தெளிலால். யார்? முழிக்கிற மொழியை பார்த்தா நான் இல்லை பாஸ், அந்த பக்கமே நான் போகலைன்றீங்கள. கட்டினது யார்? தெளிலால். பெலிஸ்தியர்களுடைய கயிறுகளால் அவனை என்ன செய்தான்? கட்டினான். ஆனால் அவளுடைய கயிற்றை அவிழ்க்க முடியாது என்று சொன்னாள். அவள் சொன்னதுன்னா, இது பச்சையான கயிறு, இது நாரினால் செய்யப்பட்ட கயிறு, அதனால் இது அவுத்துக்கிற முடியாது இவனாலே நினச்சான். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் என்ற அக்கினி வந்து அந்த கயிற்றை அறுத்து போட்டது. அறுத்து போட்டது. இதுபோல் சொல்கிறாரு, உன் கட்டுகளையும் சொல்லுங்க. வசனம் அப்படி தான் இருக்கு. உன் கட்டுகளை என்ன செய்வேன்? அறுப்பேன், அறுப்பேன். இதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் பாபிலோனிலே சிறைப்பட்டு போனவர்கள். பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் அவன் நிறுத்தின சிலையை வணங்காததினால், என்ன கவனிங்க, அவன் நிறுத்தின சிலையை வணங்காதனால் இந்த 3 பேரையும் கயிற்றினால் கட்டி அக்னியிலே போட போனான். அவர்களை கட்டி இருந்தது அந்த பாபிலோனிய கயிறுகள். அந்த பாபிலோனிய கயிறுகளால் அவன் கட்டப்பட்டார்கள். ஆனால்
அந்த பாபிலோனிய கயிற்றை பாபிலோனிய வல்லமை, பாபிலோனிய கயிற்றை என் கர்த்தர் அறுத்து அந்த 3 பேரை என்ன செஞ்சார்? விடுதலையாக்கினார். இதுபோல பிசாசனுடைய கயிறுகள் உங்களை கட்டி இருக்கிறது. அது கட்டின பிறகு அது யாருடைய கட்டாக மாறுகிறது? உங்களுடைய கட்டு. அதான் சொல்ற, உன் கட்டுகளை அறி. பிசாசினால் கட்டப்படுகிறோம், ஆனால் கட்டின பிறகு யார் கட்டு? உன் கட்டுகளை அறுப்பே. நம்முடைய கட்டுகள் பல விதங்கள் இருக்குது. விசுவாசிகளுக்கு 4 வகையான கட்டுகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க தான், சர்ச்சுக்கு போகிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆனால் நம்மளை என்ன செய்கிறான்? 4 விதங்களிலே கட்டுகிறான். இந்த கட்டுகளை எல்லாம் என் கர்த்தர் இந்த வருஷத்தின் நடுவிலே, இந்த மாதத்திலே அறுப்பாராக. அல்லேலூயா. நான் சீக்கிரமாய் சுருக்கமாய் செய்தி கொடுத்து கொஞ்ச நேரம் கட்டவிழ்க்கிற அபிஷேகத்துக்குள்ளே நடத்த போகிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, அதில் நீங்களே சொல்லிக்கோங்க ஃபஸ்ட்டு. என்ன அப்போ நானே ஆமேன்னு சொன்னால் எனக்கே அப்படியே ஆகிக்கிறோம், உங்களுக்கு ஆகாது. நீங்கள் ஆமேன்னு சொன்னால் அப்படியே உங்களுக்கு ஆகும். நீங்கள் ஆமேன் வாயை திறந்து ஆமேன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் இழுவையாக இருக்குமேனே சுருக்கி சொல்கிறேன். எப்படி ஆமேன் அப்படின்னா அப்படியே எனக்கு ஆகட்டும், என் கட்டுகளை இன்றைக்கி என்ன செய்யப்படட்டும்? அறுக்கப்படட்டும். புதுசாக சர்ச்சுக்கு வரும்போது சில கயிறுகளை கையில் கட்டியிருப்பாங்க, கழுத்தில் கையில் கயிறு. நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல அருங்க, கயிறுகளை என்ன செய்யுங்க? அருங்கன்னு அறுக்க வைக்கிறோம். இதுபோல கர்த்தர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் வைத்திருக்கிற கயிறுகளை இன்னைக்கு அறுக்க போகிறார். ஆமேன். என்னென்ன கயிறுன்னு பார்க்கலாமா? முதல் கயிறு வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தன் பாவ கயிறுகளால். பாவம் யாருடைய பாவம்? அவன் பாவமே கயிறாக அவனை என்ன செய்யும்? கட்டிக்கொள்ளும். அப்போது விசுவாசிகள் பாவம் செய்தாலும் சரி, அவிசுவாசிகள் பாவம் செஞ்சால், துன்மார்க்கன் பாவம் செஞ்சாலும் சரி, அவனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ளும். அதான் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே அவனை கட்டி கொள்ளும், பிடித்து கொள்ளும். எது கயிறு? துன்மார்க்க செயல்கள் தான் பாவமாக அழைக்கப்படுகிறது. துன்மார்க்க செயல்கள், துன்மார்க்க பழக்கங்கள், துன்மார்க்க குணங்கள், துன்மார்க்க ஆட்டிடியூட்ஸ், இவைகளெல்லாம் அவனுக்கு எதாக இருக்கிறது? கயிறுகளாக இருக்கிறது. ஏமாத்துறது, கொள்ளையடிப்பது, திருடுவது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், குடிப்பது, வெறிப்பது, சாராயம் குடிப்பது, பீடி குடிக்கிறது, பொடி போடுவது, பொடியில் இருக்குல்ல பாக்கு போடுறது, போதை பாக்கு, இப்படிப்பட்ட ஆட்டிடியூடாகிய துன்மார்க்க குணங்கள், துன்மார்க்க பழக்கங்கள் அவனுக்கு எதாக மாறுகிறது? கயிறுகளாக மாறுகிறது. ஏன் அதை கயிறுன்னு சொல்கிறாரு? அந்த பழக்கத்தை, அந்த பழக்கத்திலிருந்து அவன் என்ன செய்ய மாட்டான்? விடுதலை அடைய முடியாதபடி தவிப்பதினால் அது கயிறுனால் கட்டப்பட்டதுக்கு சமம். இப்போ சாதாரண ஒரு பீடி தான், சுண்டு வரல் சைஸு கூட இல்லை, சுண்டு வரல் கூட நல்ல தடியாக இருக்குது, அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் அவனால் அந்த பீடியை விட முடியலை. ஒரு பொடி, ஒரு புயலை, ஒரு பாக்கு இல்லையா, பாஸ் அப்படி பாக்கு, என்னென்னமோ பாக்கு இருக்கு, அவ்வளோ ஃபெயிலு, அதுக்கு பாஸுன்னு வேறு வச்சுட்டாங்க. அவன் வாழ்க்கை ஃபெயிலாகி கிடக்கு. சில போதை பாக்குகள் ஒன்றும் வேண்டாம், ஒரு காப்பி டீயை உங்களால் விட முடியுதா? சொகுசா அந்த நேரம் வந்த உடனே
அந்த காவி உனக்கு உன்னுடைய பாடி அதுக்கு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, அடிக்ட் ஆகி அடிமையாக கிடக்கு. அந்த நேரத்தில் உனக்கு காப்பியும் டீயும் குடிச்சு தான் ஆகுன்ற நிலைமைக்கு உன்னுடைய பாடி அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க அந்த காப்பி. இப்படி மனிதனுக்கு ஒரு பழக்கம் அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. காப்பியில் நல்லது தானே, அதில் என்ன இருக்குதுன்னு சாராயமோ காப்பி டீயோ இருந்தாலும் சரி, கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, அது குடித்தா தான் எனக்கு சுறுசுறுப்பு வருதுன்னா அந்த உடம்புல வெண்ணி தண்ணியை தான் ஊற்றணும் அந்த வாயில். உனக்கு சுறுசுறுப்பு காப்பி டீயில் அல்ல, தோத்திரத்தில் வரணும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தான் உனக்கு ஒரு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா உன்னுடைய பாடி அந்த பழக்கத்துக்கு என்ன செஞ்சு கிடக்கு, அடிமையாகி கிடக்கு. பீடி சிகரெட் குடிக்கிறவனுக்கு சாராயம் குடிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது உனக்கு அவனுக்கும்? குளிருக்காக ஒரு குடிக்கிறது வேறு. ஆனால் காப்பி குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை, டீ குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு உன்னுடைய உடல் அடிமையாகக்கூடாது, அடிமையாகக்கூடாது. இப்படி அநேக பழக்க வழக்கங்களுக்கு நம்முடைய ஜனங்கள், விசுவாசிகள் அடிமையாய் கிடக்கிறார்கள். இதுக்கு பேர் தான், அந்த பழக்கத்துக்கு பெயர் தான் பாவக்கயிறு. என்ன கயிறு? பாவக்கயிற்றினால் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய், கட்டப்பட்டிருக்கிறாய். செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக செல்ஃபோன் இல்லாமல் இருந்துருங்க. அப்படின்னா உன்னுடைய மைண்டு அது ஃபோனுக்கு என்னது, அடிக்ட் ஆகி கிடக்கு, அடிமையாக கிடக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி எதுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள் ஆவியானவருக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்புக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும். உன் பாவ கயிற்றினால் நீ என்ன செய்யப்படுவாய், கட்டப்பட்டிருக்கிறாய். உன் பாவ பழக்கத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். யோபு சொல்றார் 14:17 14:17 யோபு சொல்றார் பாருங்க. என் மீறுதல்கள் ஒரு கட்டு போல என்ன செய்து கட்டப்பட்டு முத்திரை போட்டு இருக்கிறது. என் மீறுதல் என்னது? தவறுகள், தப்புக்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய தப்பிதங்கள் ஒரு கயிறு போல என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அந்த பழக்கத்திலிருந்து என்னால் என்ன செய்ய முடியலை, விடுதலைய முடியலை. அந்த மீறுதல் கீழே வரும்போது என் அக்கிரமத்தை, எப்படி சொல்றாரு, அக்கிரமத்தை. எது அக்கிரமம்? கிரமத்தை மிஞ்சுவது அக்கிரமம். கிரமத்துக்கு எதிராக நடப்பது, கிரமத்துக்கு எதிராக நடப்பது. அப்படி என்றால் ஒரு விசுவாசி, யோபு எவ்வளவு நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழுகிற த ரைட் பர்சன். அவரே சொல்றார், என் அக்கிரமம், என் மீறுதல். தாவீது சொல்றாரு 32 சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் அக்கிரமத்தை மறைக்காமல் அறிவித்தேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் அக்கிரமத்தை அறிவித்தேன் தானே சொல்லணும். எப்படி சொல்றாரு? பாவத்தை அறிவித்தேன், என் மீறுதல்களை அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை, அப்போ செஞ்சது அக்கிரமம், செஞ்சது மீறுதல், ஆனால் பேரு பாவம். இதைத்தான் சொல்றது, அக்கிரமம், மீறுதல். இந்த பாவத்தின் கயிறுகளால் நாம் என்ன செய்யப்படுகிறோம், விசுவாசின்ற பேரில் கட்டப்பட்டு கிடக்கிறோம். லஞ்சம் வாங்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, கேட்டால் விசுவாசி. கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்காரு. செஞ்சது திருடுறது, கடைகளில் போய் திருடுறது, அடுத்தவங்க பொருளை திருடிட்டு வர்றது, இதெல்லாம் வெளியே தெரியாது. இப்படிப்பட்ட அநேக
பேடு ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கத்துக்கு என்ன ஆறாக இருக்காங்க? அடிமையாக இருக்கிறார்கள். இதான் விசுவாசிகளுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமம். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பாவ கயிறுகள் ஆகிய இந்த அறுக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோம். திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்ணுறது எல்லாம் பண்ணினோம். இப்போ அப்படியே இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை. முன்ன ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நனையாத பாவி, ஞானசானம் எடுத்து நனைஞ்ச பாவி, நோ டிஃப்ரென்ஸ். என்ன முன்ன பிள்ளையாரை கும்பிட்டு, முருகனை கும்பிட்டு, இப்போ இயேசுவை கும்பிட்ற, எல்லாம் உன்னுடைய பாவ கயிறுகள் அறுக்கப்பட்டு நீ ஒரு நல்ல விடுதலையான ஒரு மனுஷனாய், மனுஷியாய் மாறணும். அப்பவும் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, அக்கிரம வார்த்தைகள், பொய், பித்தலாட்டம் எல்லாம் செஞ்சிச்சு. இப்போவும் அதே வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை. என்ன வித்தியாசம் இருக்குது? நீ மனம் திரும்பிட்டேன். அப்படி என்றால் உன்னுடைய வாய் இன்னும் பாவ கயிறுனால் கட்டப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் மனம் திரும்பினாத்தான், நீங்கள் விடுதலை ஆனாத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் கிறிஸ்தவ பாவம். கிறிஸ்தவ பாவ கயிற்றினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். பவுல் அப்போஸ்தலன் சமாரியா பட்டணத்துக்கு பேதுரு அப்போஸ்தலன் சமாரியா பட்டணத்துக்கு போகிறார். சீசர்களெல்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா போய் அந்த ஊரில் ஊழியம் செஞ்சார். இந்த எருசலேம் அதை சுற்றி பகுதியில் இருக்கிறவங்க பூரா பியூர் யூதர்கள், கலப்படம் இல்லாத யூதர்கள். சமாரியாவில் இருக்கிறவர்கள் பூரா கலப்பட யூதர்கள். அவர்கள் அசீரியர்களோடு என்ன செய்தவர்கள்? கலப்படமாகி இருக்கிறவங்க. அதனால் அவங்களோடு இந்த யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பழக மாட்டார்கள், கொடுக்கல் வாங்க வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்? தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க தெருவுக்கே போக மாட்டாங்க. அவங்க லோ காஸ்ட், குறைஞ்ச ஜாதி, கலப்படம் ஆனவங்கன்னு. அவங்க யூதர்கள் தான், ஆனால் யாராயிட்டாங்க? அசீரியர்களோடு கலப்படம் ஆயிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட சேரவே மாட்டாங்க. இந்த எருசலேம் யூதர்கள், யூதேயாவில் இருக்கிற யூதர்கள். அப்போது ஏசப்பா புரட்சி தலைவர், ஏசப்பா என்ற சொல்லுங்க, அவர் தான் இப்போ உண்மையான புரட்சி தலைவர். அவர் போனார். போய் அந்த சமாரிய ஸ்திரீட்ட போய் என்ன கேட்குறாரு? அவங்க சொல்கிற, ஐயா நீங்கள் எங்கள் தெருவுக்கே வர மாட்டீங்களே, இப்போ இன்னும் எங்கள் தெருவுக்கு வர வந்து ஊருக்குள்ளே வேறு வந்திருக்கிய, ஊருக்குள்ளே வந்ததும் இல்லாமல் என்ன கேட்குறீங்க? எங்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கின்றீங்களே, நீங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு. விடுமா, இனிமேலாம் என்ன இருக்குது? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பாவம் மன்னிப்பை பெற்றவன் தான் உண்மையான யூதன். அதனால் நீ வந்து மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டேன்னா நீ யாராயிருவ? உண்மையான யூதன் ஆயிடுவ அப்படின்னு சத்தியத்தை சொல்லி சமாரியா ஸ்திரியை ரட்சிப்புக்கு நடத்துகிறார். அவருக்கு போனதுக்கு பிறகு, ஏசப்பாவுக்கு பிறகு ஒருத்தன் போகிறார் ஊழியத்துக்கு, பிலிப்பு. அவர் பேர் என்ன? பிலிப்பு போனார். அவர் போய் ஊழியம் செஞ்சு ஜெபம் பண்ணி அற்புத அதிசயம் நடக்குது. அந்த 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடி 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பிலிப்பு போய் ஜெபம் பண்ணி ஊழியம் செஞ்சு அற்புத அதிசயங்கள் பயங்கரமாக நடக்குது. அப்படி அற்புத அதிசயம் நடக்குது. அப்படி நடந்த உடனே நிறைய மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அது அடுத்த வசனம், 6ஆம் வசனம், அதை பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்க கேள்விப்பட்டு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. 7ஆம் வசனத்தில் அநேகர் அசுத்தாவியிலிருந்து விடுதலை ஆனாங்க, அநேக சப்பானிகள் குணமாகறாங்க, திமிர்வாதக்கார சுகமாகறான். இந்த அதிசயம்லாம் பிலிப்பை கொண்டு செய்கிறாரு. இந்த செய்தி எங்கே வருது? எருசலேமில் இருக்கிற ஹெட் குவார்ட்டருக்கு வருது. அங்கே தலைமை பாஸ்டராக இருக்கிறவர் யாக்கோபு. யார்? யாக்கோபு. அவர் உடனே பேதுருவை கூப்பிட்டு, பேதுரு அண்ணே, அண்ணே நீங்கள் போங்க, கூட யோவானை கூட்டிக்கோங்க, 2 பேருமா சேர்ந்து போங்க. அவன் பிலிப்பு புது விசுவாசி, இளம் வாலிப பையன்,
அவனுக்கு கர்த்தர் வல்லமே பயன்படுத்துகிறதா கேள்விப்படுறேன், நீங்கள் போய் எப்படி நடக்குது ஊழியம்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்கினே, கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வாங்கினேன்னு அனுப்பி வைக்கிறாரு. யார் சொல்லுங்கள்? யாக்கோபு அனுப்பி வைக்கிறார். யார் அனுப்புகிறாரு? பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறாரு. இவங்க 2 பேரும் போகிறாங்க. போன உடனே இவங்களும் கூட்டம் நடத்துகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பிசாசுகள் ஓடுது, நிறைய அற்புதங்கள் நடக்குது. அப்போ ஒரு மந்திரவாதி மாயவித்தக்காரன் வந்து எல்லா கூட்டமும் இங்கே போகுது, நம்மகிட்ட ஒரு கூட்டம் வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு அவன் வீட்டில் போய் கட்டுக்கட்டாக 500 ரூபா தாளாக கொண்டு வந்து பாஸ்டர் பேதுரு கையில் கொடுத்துட்டு, யார் கையில்? அப்போல்லாம் 500 ரூபா தாள் அங்கேயெல்லாம் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக சொல்கிறேன். 500 ரூபா தாள் கட்டுக்கட்டாக கொண்டு வந்து பேதுரு கையில் கொடுத்துக்கிட்டு, ஐயா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த அற்புதம் செய்கிற வரத்தை எனக்கு கொடுங்க. வாசிங்க அதே தான் 19. நான் எவன் மேலே கை வைக்கிறேனோ அவனும் இதுபோல் பரிசாகி பெறத்தக்கதாக, அவனும் இதுபோல் நான் அற்புதங்கள் நடக்கத்தக்கதாக இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்கன்றது. எதை கொடுத்து? நான் இப்போ இருக்கிற பாஸ்டர்மாரை மாதிரினா அட்டாட்டாட்டாட்டா பணம் உனக்கு அது அதிகாரம் கிடைச்சோ கிடைக்கலையோ என்கிட்ட கொடுத்துறப்பா, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உனக்கு அதிகாரம் வந்து சேர்ந்துருன்னு பணத்தை வாங்கியிருப்பாங்க. 5 அப்போ 2 மீனையே விட்டு வைக்கிறது கிடையாது. 5000 2000 கொடு, 500 2000 200 கொடுன்னு விட்டு வைக்காமல் வசூல் பண்ணுற இந்த காலத்தில், அந்த காலத்தில் மாதிரி வழியை கொண்டு வந்து ரூபா கொடுத்தது வேணான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? அப்பா நல்ல வேலை, இந்த காலத்து ஊழியர்கள் அந்த காலத்தில் இல்லை. அவர் என்ன செஞ்சார்? பேதுரு, உன் பணம் உன்னோடு பாசுங்க 20ஆம் வசனத்துடைய கடைசி வரி, நீ நினைத்தபடி நடக்காமல் உன் பணம் உன்னோட நாசமாக போடும், உன் பணத்தை நீனே எடுத்துகிட்டு போடா. அப்படி என்றால் உண்மையான ஊழியக்காரங்க பணத்தின் மேலே என்ன வைக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போன்ட்டு. அந்த மந்திரவாதிக்கு எப்படி ஆயிடுச்சு? டக்குன்னு பணத்தை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு அவரே பார்க்குறான், எப்படியாவது இந்த வரத்தை கொடுத்துருங்கய்யா. அப்போ பேதுரு அவனை பார்த்து சொல்கிறார் 23ஆம் வசனத்தில், சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டுகளிலும் நீ கட்டப்பட்டிருக்கிறதாக, அகப்பட்டிருக்கிறதாக அல்லது கட்டப்பட்டிருக்கிறதாக. அப்போ அவனை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, என்ன கயிற்றால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய்? என்ன கயிறு? பாவ கயிற்றால். சில துன்மார்க்க பழக்க வழக்கங்களால், அக்கிரம பழக்க வழக்கங்களால் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? கட்டப்பட்டிருக்கிறாய். எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த பாவ பழக்கத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? கட்டப்பட்டிருக்கக்கூடாது. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ஜனம். உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் கசப்பான பிச்சிலும் பாவ கயிற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கி உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னென்ன குணங்கள் இருக்குது, என்னென்ன பழக்க வழக்கம் யாருக்கும் தெரியாது. சிலருக்கு பொய் பேசுகிற, எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுகிற பழக்கம், சிலர் எதுக்கு எடுத்தாலும் பொறணி பேசுகிற பழக்கம். இதெல்லாம் ஒரு பாவ கயிறு. அடுத்தவங்களை குறை பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பொறணி பேசுகிறது, திருடுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் சில பழக்கங்கள். இந்த பழக்கம் எல்லாம் இன்னைக்கோட போனால் இந்த வருஷத்தின் நடுவில் ஆண்டவர் உங்கள் கயிறுகளை அறுத்து உங்களை இந்த மீதி 6 மாதமும் மகிமையாக்க போகிறார். ஆமேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ரைட். 2வது கயிறு லூக்கா சுவிசேஷம்.
சீக்கிரம் வாங்க, நிறைய சொல்ல. 4 கயிறு இருக்குது. 13வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஏசப்பா வந்து ஜெபாலயத்திலே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசப்பா ஒரு ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே என்ன பண்ணார்? அவர் வந்தாலே மைக் கொடுத்துருவாங்க. இந்த ஜெபாலயம்னா என்ன? சில புதுசாக வந்திருக்கிய உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். நேபுகாத்நேச்சார் காலத்தில் சிறைப்பட்டு போனவர்கள், பாபிலோனிய சாம்ராஜ்யம் 127 நாடுகளில் இருந்தது. 127 நாடுகள் அடங்கின ஒரு சாம்ராஜ்யம், பெரிய. இந்த 120 நாடுகளிலும் 120 நாடுகளிலும் இவர்கள் யாராக இருக்கிறார்கள்? சிதறி போய் அடிமைகளாக இருக்கிறார், கூலி வேலை செய்கிறார், அடிமைகளாக இருக்கிறார். அவர்கள் அடிமைகளாக இருக்கிற அந்த தேசத்தில் ஆலயம் இல்லாததினால் தங்களுக்கு ஜெபிப்பதற்காக என்ன செய்தார்கள்? 10 குடும்பம் 20 குடும்பம் சேர்ந்து ஒரு என்ன கட்டிக்கிட்டாங்க? ஒரு ஆலயம் கட்டி கொண்டார்கள். 10 குடும்பம் 20 குடும்பம் சேர்ந்து ஒரு ஆலயம் கட்டினார்கள். எங்கே? பாபிலோனில். சொல்லுங்கள், தூங்குறீங்களா? நான் அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். ஒருத்தரும் சொல்ல மாட்டேன்னு தெரியும், உங்கள் மொழியிலே தெரியும் இது தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. எங்கே இருக்காங்க? பாபிலோனில். 120 தேசத்திலும் கிடக்கிற யூதர்கள் தாங்கள் ஜெபிக்கிறதுக்காக அவர்கள் என்ன கட்டினார்கள்? ஒரு ஆலயம் கட்டினார்கள். அதனால தான் அதுக்கு என்ன ஆலயம்? ஜெபாலயம். இப்போ பாபிலோனிலிருந்து விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலை ஆகி தன்னுடைய சொந்த தேசமாக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. சொந்த தேசத்துக்கு வந்தாலுமே எல்லாருமே அதே மாதிரி என்ன கட்டிக்கிட்டாங்க? ஊருக்கு, கிராமத்துக்கு ஜெபாலயம் கட்டிக்கிட்டாங்க. ஆனால் எருசலேமில் இருப்பது தேவாலயம், அவங்கவுங்க ஊர்களில் இருக்கிறது ஜெபாலயம். புரிஞ்சுதுங்க? எருசலேமில் இருக்கிறது தேவாலயம், அங்கே ஆசரிப்பு கூடாரம், இது பலிபீடம் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி எல்லாம் இருக்கிற இடம், அது தேவாலயம். அவங்கவுங்க ஊரில் கட்டி இருக்கிறதுக்கு பேர் ஜெபாலயம். அது வாரம் போய் அங்கே உட்காந்து எல்லோரும் எருசலேமுக்கு வர முடியாதனால அந்த ஜெபாலயத்தில் குடித்தோம். இப்போ ஏசப்பா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போவார். போன உடனே எங்கே தான் போவார்? நேர ஜெபாலயத்துக்கு போங்க. ஏசு வந்திருக்காருன்னா 50 பேர் எங்கே ஓடியாந்துருவாங்க? ஜெபாலயத்துக்கு வந்துடுவாங்க. அதில் சொல்லவே வேணாம், இது ஓய்வு நாள் வேறு. என்ன நாள்? ஓய்வு நாள் வேறு. அப்போ எல்லோரும் கட்டாயமாக எங்கே இருப்பாங்க? சர்ச்சில் இருப்பாங்க, ஜெபாலயத்தில் இருக்கிறத கண்டு ஏசு போய், பிரதர் இந்த மைக்கை கொடுங்கன்னு சொல்லி ஜெபாலய தலைவன்கிட்ட மைக்கை வாங்கி ஐயா பிரசங்கம் பண்ணுறார். நம்ம தலைவர் யார்? புரட்சி தலைவர் யார்? ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறார். ஏசப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே ஒரு 18 வருஷமாக, அடுத்த வசனம் வாங்கி தம்பி, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே வந்திருந்தாள். எத்தனை வருஷமாக அந்த சர்ச்சுக்கு வராங்க? 18 வருஷமாக. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக தெரியாது. ஆனால் 18 வருஷமாக எப்படி வருது சர்ச்சுக்கு? கூணிக்கிட்டே வருது, கூணிக்கிட்டே வரும், உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் கேட்கும், எந்திரிச்சு போகும்போது கூணிக்கிட்டே போகும். யாரும் கண்டுக்கிற முடியும், இந்த அம்மா ஏன் கூணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம்? என்னென்னமோ வைத்தியம் பண்ணாங்க, ஒன்றும் கேட்கல. அது வாட்டில் கூணிக்கிட்டே வரும், கூணிக்கிட்டே போகும். எத்தனையோ பிரசங்கியார் வருவாங்க, போதகம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படமாட்டாங்க. அந்த அம்மாவும் ஒன்றும் தெரியாது, அப்பாவியாக குனிஞ்சிக்கிட்டே வரும், குனிக்கிட்டே வரும், உட்காரு, எந்திரிச்சு போகும். நீங்களும் இப்போ குனிஞ்சிக்கிட்டே வந்திய, உட்காந்துருக்கிய, குனிஞ்சிக்கிட்டே போக போறீங்க. அப்படியா? என் இயேசு அப்படி அனுப்புகிறவரே அல்ல. இன்றைக்கி ஒரு மாற்றம். உங்களை நிமிர வச்சு, உங்கள் தலையை நிமிர வச்சு, உங்கள் குறுக்கை நிமிர வச்சு, உங்கள் உடலை நிமிர வச்சு, 3 காரியம் குனியும், 3 காரியம் முடங்கும். தலை, குறுக்கு, காலு, 3 காரியம் பெண்டாகும். பணிந்து, குனிந்து, முழங்கால் படி. இந்த 3 பெண்டையும் நிமிக்க போகிறாரு. இன்றைக்கி பெண்டை நிமிக்கிற இரு அப்படி சொல்லி திட்டுவாங்க பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் பெண்டை நிமித்துறவர். இன்றைக்கி நிமிர வைக்க போகிறார்.
18 வருஷமாய் கூனியாய் வந்த அந்த மகளை நிமிர வைக்க தன் கையை நீட்டுகிறார். வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்முடைய அழைத்து 13 வாசிங்க. 13 வாசிங்க. அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். சத்தம் ஒரு அல்லேலூயா வைங்க. 18 வருஷமாக குனிஞ்சுக்கிட்டே அலைஞ்சவளுக்கு தான் அந்த அருமை தெரியும். அந்த அம்மா மகிமைப்படுத்துது, ஐயா இயேசுவே என்னை குணமாக்கி விட்டீரே, இப்படி குனிஞ்சுக்கிட்டே கடந்த என்னை நிமிர வச்சிட்டீரே, நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்றா. யாருக்கு? இயேசுவை பார்த்து. மற்ற ஜனங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிமிர்ந்துட்டாளா? இந்த பாட்டியா, அந்த சிஸ்டரா நிமிர்ந்துருச்சாக்கும் அப்படி. அவ்வளவு ஜனங்களும் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஜபாலயத்துக்கு வந்த ஜனங்க பூரா ஏசப்பாவை பார்க்குறாங்க, இந்த அம்மாவை பார்க்குறாங்க, ஏசப்பாவை பார்க்குறாங்க. ஆக மொத்த ஜபாலய தலைவனை ஒருத்தரும் சொல்லுங்க கண்டுக்கிறவே இல்லை. அவனுக்கு பொறாமை உச்சக்கட்டமாகி அவனுக்கு கோபம் வந்து அவன் சொல்கிறான் அடுத்த வசனத்தில், ஜபாலய தலைவன் கோபம் அடைந்து ஓய்வு நாளிலே ஏன் சொஸ்தமாக்கினாய் என்று சொல்லுங்க கோபத்தோடு சொல்கிறான். ஏன் வந்து நீ ஓய்வு நாளில் சுகமாக்குன? மற்ற 4 நாள் 4-5 பேர் தான் சபைக்கு வருவாங்க. ஓய்வு நாள்னா 50 பேர் வருவாங்க. 50 பேருக்கு முன்னாடி குணமாக்கி எனக்கு மதிப்புள்ள ஆக்கி விட்டிய. 50 பேர் ஒன்னே தான் பார்க்குறாங்க. கோபமடைங்க. அப்போ இயேசு சொல்லுவார், இங்கே வாப்பா, 18 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு வராங்க, ஒரு நாளாவது இந்த அம்மாவை நீ திரும்பி பார்த்தியா? திரும்பி பார்த்தியா? அவள் 18 வருஷமாய் சுகம் அடையாததுக்கு காரணம் சொல்கிறார் பாருங்க ஏசப்பா. வாசிங்க 16 வசனம் 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த குமாரத்தி ஆகிய ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை நான் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறேன். கூனியை நிமிர வச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறாரு? கட்டவிழ்த்து விட்டிருக்கிறேன். அப்படின்னா அவள் குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது கட்டப்பட்டு இருக்கிறதற்கு சமம். 18 வருஷமாய் சாத்தான் இவளை சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கிறான். குனிய வச்சிருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? கட்டி வச்சிருக்கிறான். நான் அவரை நிமிர வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு போல சொல்லுங்க கட்டவிழ்த்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை இதுவரைக்கும் நீங்கள் கடன்னாலேயோ பிரச்சனைனாலேயோ தேவைகள்னாலேயோ தலை குனிஞ்சு நடந்திருக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் குனிஞ்சிருந்த உங்களை என் தலை நிமிர வைக்க போகிறார். எந்தெந்த விஷயத்தில் தலை குனிஞ்சு கிடக்கியலோ இதுவரைக்கும் நீங்கள் யாருமே உங்களை கண்டுக்கிறல. ஆனால் இயேசு இன்னைக்கு உங்களை வருஷத்தின் நடுவில் சொல்லுகிறார், உன்னை நான் நிமிர வைப்பேன் அல்லது உன் கட்டுகளை அவிழ்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் கட்டுகளை சொல்லுங்க அவிழ்க்கிறவ, கட்டுகளை அவிழ்க்கிறவ, கட்டுகளை அவிழ்க்கிறவ. அப்போ இவளை கட்டி இருந்தது என்ன கட்டு? வியாதி என்கிற கட்டு. வியாதி என்கிற 18 வருஷமாய் பலவீனப்பட்டு கிடந்த கட்டு. அப்போ முதல்ல என்ன கட்டு? பாவ கட்டுகளை அவிழ்ப்பார். ரெண்டாவது வியாதி என்கிற பலவீன கட்டுகளை அறுப்பார். குறிப்பிட்ட இடத்துல குறுக்கு வலி, காலு வலி, மூட்டு வலி, தலைவலி, என்னென்னமோ ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது என்னென்னமோ தேய்ச்சி பார்க்குறிய, என்னென்னமோ பண்ணி பார்க்குறிய, அது போவனான்னுது. ஆனால் என் இயேசு இந்த ஜெபத்தில் இன்னைக்கு இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கட்டை அவிழ்க்க போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என் கர்த்தர் கட்டுகளை கீழையாத்தில் பிசிந்த இனம் இல்லையோ அங்கே சொல்லுங்க மீதி வசனத்தை. செகண்ட் சர்வீஸ் ஒன்றுக்கு லாய்க்கல. சொல்லுங்க அங்கே ரண வைத்தியன் இல்லையோ? அப்படித்தானே? எரேமியா 8 கடைசி, எரேமியா 8 கடைசி. கீழையாத்தில்
பிசிந்தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியன் இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு இல்லையா? உன் புண்ணை குணமாக்குறதுக்கு இயேசு இல்லையா? என் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சுகமடையாமல் இருக்காளே, என்னமோ இயேசு இல்லாத மாதிரி. அவரை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய பிசிந்தைலம் இல்லாதது மாதிரி இருக்காளே. ஒரு குணமாக்குகிறவர் இருக்காரு, பிசிந்தைலமாகிய இயேசுவின் ரத்தமும் இருக்கிறது. ஆனாலும் எங்கள் ஜனங்கள் வந்தது மாதிரியே வர்றாங்க, உட்கார்றாங்க, அதே வலியோடு எந்திரிச்சு போகிறாங்க, வலியோடு வருகிறார்கள், அந்த கட்டுகளோடு வருகிறார்கள், அந்த வியாதியோடு வருகிறார்கள், தாம் வியாதியோடு ஆராதிக்கிறார்கள், வியாதியோடு போகிறார்கள். அங்கே இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறார்கள். 18 வருஷமாய் அந்த ஸ்திரியை போல நம்முடைய ஜனங்கள் சில வருஷமாக வந்து போய்கிட்டே இருக்கிய என் கர்த்தர் இதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இன்றைக்கு செய்தியை தந்திருக்கிறார். என் கர்த்தர் நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். சுகமடைகிறதுக்கு 3 மெத்தட் இருக்கு. எத்தனை மெத்தடு தெரியுமா? விசுவாசிகளுக்கு தெரியுமா? 3 மெத்தடில் சுகம் அடையலாம். எடுங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17. 17ஆம் வசனமா? 17. அதே தான். இல்லை, 14 வாசிமா. 14 14. நீ உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், வியாதி வந்துருச்சு, என்ன செய்யலாம்? என்ன வியாதின்னு பார்த்து அதுக்கேற்ற டாக்டரை கண்டுபிடிக்க கடவுள், அதுக்கேற்ற ஆஸ்பத்திரியை கண்டுபிடிக்க கடவுள். அப்படியே பைபிள் சொல்லுது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் எந்த டாக்டர்கிட்ட போக என்று விசாரிக்க கடவன். அப்படியே பைபிள் சொல்லுது. சொல்லுங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனாகிய பாஸ்டரை கூப்பிட கடவன், வரவழைக்க கடவன். இல்லை, என்னால் நானே போகக்கூடிய வசதி இருக்குன்னா நீ பாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வா. உன்னால் எந்திரிக்க கூட முடியலையா, பாஸ்டரை கூப்பிடு. பாஸ்டரை என்ன செய்வானாக? வரவன். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி, எண்ணெயை ஜெபம் பண்ணி பூசி அவருக்கு ஜெபம் பண்ண கடவர். அந்த ஜெபத்தில் அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும், வியாதி நீங்கும். என்னைக்காவது செஞ்சுருக்கோமா? உங்களில் வியாதிப்பட்ட உடனே பாஸ்டரை கூப்பிட்டீங்களா? நாங்கள் பாஸ்டருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லை. சரி, நீங்களாவது பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் இப்படி இருக்குன்னு ஜெபம் பண்ணியலா? அது இல்லை, அவர் என்ன பூசி ஜெபிக்க அனுமதிக்கு. இது ஒரு மெத்தடு. 2வது மெத்தடு, அடுத்த வசனம் டக்குன்னு வையா, நேராகுது. விசுவாசம் உள்ள ஜெபம். அப்போ 2வது ஜெபம் என்னென்ன? 2வது மெத்தடுன்னா, பாஸ்டரை கூப்பிட முடியாது, அவர் வெளியூருக்கு போயிட்டார், அல்லது ஆப்ரேஷன் ஆகி அவர் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார், அவரை கூப்பிட முடியாது, வரவழைக்க முடியாது, நானும் போய் பார்க்க முடியாது, பார்க்க விட மாட்டாங்க பாஸ்டர் அம்மா, யாரும் பார்க்க, அதனால் பார்க்க முடியாது. 2வது மெத்தடு என்ன மெத்தடு? நீயா விசுவாசத்தோடு ஜெபிப்பது. அந்த எண்ணெயை எடுத்து நீனா பூசிக்கிட்டு தோத்திரம் 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 தோத்திரம்னு ஜெபம் பண்ணா 2வது மெத்தடில் உனக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம், உன்னுடைய பிணியிலிருந்து நோயிலிருந்து என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இது 2வது மெத்தட். இந்த மெத்தடாவது செஞ்சுருக்கீங்களா? செய்ய மாட்டோம். மாத்திரை ஞாபகம் தான் வரும். நீங்கள் மறக்காமல் போய் ஒரு மாத்திரை அப்போலோவில் வாங்கிட்டு வாங்க, இந்த ரத்தின மெடிக்கலை பார்த்து வாங்கிட்டு வாங்க. 2வது மெத்தட்லேயும் விசுவாசத்தோடு என்ன பூசி என்ன செய்கிற கிடையாது, ஜெபம். ஒன்று பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபிக்கணும், அல்லது நீங்களாச்சும். 2வது மெத்தடும் விட்டாச்சு. 3வது மெத்தடு, நீங்கள் சுகமடைய வேண்டுமானால் குற்றங்களை அறிக்கை பண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் யாருக்கு விரோதமாக என்ன பண்ணினே, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லி, யாருக்கு விரோதமாக என்ன குற்றம் செஞ்சேன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். வாங்க, நான் காசை திருப்பி கொடுக்காம வந்துட்டேன், அன்னைக்கே கடைக்காரன்ட்ட ஏமாற்றி மீதி காசை கொடுக்காம வந்துட்டேன், அந்த ஆளு கூட கொஞ்சம் கொடுத்துட்டேன், அந்த காசை அவனை ஏமாற்றி கொண்டு வந்துட்டேன். அப்படிலாம் இருந்தால் திருப்பி கொண்டு கொடுத்து என்ன கேட்கணும்?
புரியுதா? இல்லைன்னா நீ சீட்டிங் பண்ண காசுக்கு மருந்து வாங்க வேண்டி வரும். யாருக்கு விரோதமாய் என்ன பாவம் செய்தோமோ அவர்களிடத்தில் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணா உங்களுக்கு சொஸ்தம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. எத்தனை மெத்தடு சொல்லுங்க? 3 மெத்தடு. ஒன்று, பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபிக்கணும், இல்லைன்னா நீங்களாக என்ன பூசி ஜெபிக்கணும். 3வது, யாருக்கு விரோதமாக என்ன செஞ்ச நீனா ஜெபிச்சாலும் போகாது, பாஸ்டர் ஜெபிச்சாலும் போகாது. 3வது மெத்தடில் நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிச்சா தான் போகும். பாருங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீ யாராய் மாறுகிறாய்? அறிக்கை செய்யும்போது நீதிமானாய் மாறுகிறார். அந்த நீதிமானுடையதான ஜெபம் மிகவும் பலமுள்ளதாக இருந்து நீங்கள் சொஸ்தமடைவீர்கள். அல்லையா சொல்லுவோமா? சுகம் பெற்றுவோமா? இப்போவே நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருங்க. இப்போவே அறிக்கை பண்ண ரெடியாக இருங்க. இன்றைக்கி ஆராதனையில் சுகமாக்கி அனுப்புவார். 2வது கட்டாகிய வியாதியின் கட்டை நான் தான் கைகிட்ட போட்டு அறுத்துக்கிட்டே கிடக்கு, உங்கள் வாயில் வரமாட்டேங்குது. பாவ கயிற்றை அறுப்பார், வியாதியின் கயிற்றை அறுப்பார். 3வது கயிறு சீக்கிரம். அப்போஸ்தலனோட ஒரு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 3வது கயிறு அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கடைசி வரி அறிந்திருக்கிறேன். கட்டுகள் என்ன கட்டு? உபத்திரவம், பாடுகள். பட்டணங்கள் தோறும் எனக்கு ஊருக்கு எங்கே போனாலும் டெய்லி எனக்கு பாடுகள். இந்த பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இதுக்கு பேர் கட்டுக்கள். சொல்லுங்க, கட்டு. அப்போ 3வது கட்டு பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் ஆகிய கட்டுகள். இந்த மனுஷனை கட்டினதுலேருந்து ஒரே பாடுதான். அந்த கட்டு எந்த கட்டு சொல்லுங்க? தாலியாகிய கட்டு. இவர்கிட்ட போய் பேசி பார்த்தா அவளை கட்டினதுலேருந்து என் நிம்மதியே போச்சு ஃபஸ்ட்டு. நான் எவ்வளவு நிம்மதியாக சுதந்திரமாக இருந்தேன். ஆக மொத்தம் என்னது? உபத்திரவம், துன்பம், பாடுகள், கட்டு. கல்யாணத்துக்கே பேர் என்னது? கட்டு. இந்த கட்டுகளை, உபத்திரவம் என்ற கட்டுகளை, பாடுகள் என்கிற கட்டுகளை அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 26-29. இந்த கட்டுகள் தவிர, எப்படி சொல்றார்? இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கு என் கட்டுகள் தவிர, அப்படின்னா இந்த உபத்திரவம் தவிர முழுவதும் என்னை போல இருக்க தேவனை எனக்கு இருக்கிற உபத்திரம் இல்லாமல் இருக்க இந்த வசனத்தை கேட்குறவங்க பூரா எனக்கு வந்திருக்கிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ என் வசனத்தை கேட்டவங்களாம் சுகமாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர முடியும். பாடுகள் வரும், கட்ட அறுத்து விட்டுருவார். சிம்சோனுக்கு வந்த கயிறை அப்படியே அறுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். அப்படி வரக்கூடிய பாடுகள் எல்லாம் அறுத்து விட்டு அதனால தான் டெய்லி ஜெபம் பண்ணி சொல்கிறோம். அன்னன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து கட்டுவான், நீங்கள் அறுத்து விடணும். ஆவியானவர் அறுத்து விடுவார். எல்லா பாடுகளிலிருந்து, துன்பத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? அறுப்பார். கட்டுகளை அறுப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கட்டப்பட்ட இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு பாவி போல, பாதகன்னா யாரு? ஒரு பாவி போல கட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ ஊழியத்தின் நிமித்தம் வந்த
கட்டு, உபத்திரம். கட்டுனா என்னது? உபத்திரம். அப்போ ஊழியத்தின் நிமித்தம் வந்த உபத்திரம், ஜெபிச்சது நிமித்தம் வந்த உபத்திரம், கிறிஸ்தவனா இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வருகிற உபத்திரம். இந்த உபத்திரவத்திலிருந்தும் என் கர்த்தர் உங்களை கட்டவிழ்ப்பார். ஆமென். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது நிமித்தம், இயேசுவை கும்பிடுறது நிமித்தம், சில உங்கள் ஊர்லேயே சேர்ந்து ஊர்க்காரங்களாக சேர்ந்து உங்களை சில உபத்திரவப்படுத்துவாங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லா உபத்திரவம் என்ற கட்டிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிப்பா. அல்லேலூயா. பாஸ்டர் பவுலை இப்படி உபத்திரவப்படுத்தும் போது விசுவாசியெல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நான் கட்டப்பட்டிருக்கையில் அல்லது நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கையில் என்னை குறித்து என்ன செய்தீர்கள்? ஐயோ, எங்கள் பாஸ்டருக்கு இப்படி ஆப்ரேஷன் வந்துருச்சே அப்படின்னு என்ன செஞ்சீங்க? பரிதவிச்சியலா? யாருதான் அனுபவிக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு. அப்படி சொல்ல மாட்டியே. உங்களுடைய ஜெபம் பரிதவிச்சு ஆஸ்பத்திரியே நிரம்பி இல்லையா, ஜனங்கள்லாம் வந்திருந்தீங்க, பரிதவிச்சிங்க, நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சவங்க உண்டு. பாஸ்டருக்கு எப்படியாவது சுகமானாண்டவர் பரிதவிக்கிறீங்க. இப்படி பரிதவிச்சதுனால என்ன நினைக்கிறீங்களா? வசந்தம் வாசித்து பாருங்க. இப்படி பரிதவிச்சவங்களுக்கு பூரா பரலோகத்தில் அதிக மேன்மை. அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான்லாம் அப்படி ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டேனே, ஜெபிக்காமல் விட்டுட்டேனே, பாஸ்டர் தான் எனக்கு அழுது, அவர் வந்தால் வருவார், எப்படியாவது வந்துடுவார்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். ஒரு பரிதவிச்சு ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பரலோகத்தில் அதிக மேன்மை. பாடட்டும், அவருக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும். அப்படியா? அப்படி சொல்ல மாட்டேங்க. நினச்சவங்க இருக்காங்க, நீங்கள் இல்லை, வெளியில். எப்படியாவது போய் சேர்ந்துட்டாருன்னா சபை உடை நமக்கு 4 குடும்பம் வரும்னு நினச்ச பாஸ்டர் மாதிரிலாம் உண்டு. ஐயோ, எங்கள் பாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பரிதவிச்சவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் என்ன உண்டாம்? அதிக மேன்மை. நான் கட்டப்பட்டிருக்கையில், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கையில், எங்கள் பாஸ்டருக்கு இப்படி உபத்திரவமேன்னு பரிதவித்தவர்களுக்கெல்லாம் அதிக. அப்போது அடுத்தவங்க துன்பத்தை நினச்சி நாம் என்ன செய்யணும்? அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க துன்பத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டத்தில் நமக்கு குளிர் காயக்கூடாது. யாராக இருந்தாலும், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, உன் சத்துரு கஷ்டப்பட்டா அவனுக்கு உதவி செய், ஒரு பொருளை தூக்க முடியாமல் இருந்தால் அவனுக்கு தூக்கி விடு, அவனுக்கு ஒன்று அன்பு காட்டு. அடுத்தவங்களுக்காக பரிதவிக்கிற குணத்தை வளர்த்து கொண்டால் நமக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? சொல்லுங்கள். நான் பரலோகம் வந்தால் தானேன்றீங்களோ? பரிதவிக்கிற குணத்தை வளர்த்து கொள்ளுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பரிதவிக்கணும். உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யும். உதவியே செய்யாட்டாலும் ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையே இப்படி கிடந்து கஷ்டப்படுது, இப்படி வண்டியிலேருந்து விழுந்துருச்சுகளா, கிடக்கட்டு திம்பு இருக்கிறது, ஒழுங்காக வண்டி ஓட்டினா தானே. எப்படி விழுந்தா ஏதுன்னு விசாரிக்காமல் நீனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போறியே, நியாயமா? ஒரு தூக்கி விட்டுட்டு உதவி செஞ்சுட்டு சொன்னால் பரவாயில்ல. அவன் தப்பாகவே இருந்தாலுமே ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறவனை கண்டு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கள். பரிதவிக்க பழகணும். பரிதவிக்க பழகுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பரலோகத்தில் இன்றைக்கிலிருந்தால் நம்ம குணத்தை என்ன செய்வோம்? மாற்றுங்க. நம்முடைய கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். 4வது கட்டு, சீக்கிரம் எடுங்க. சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 4வது கட்டு போச்சு. முடிக்க போகிறேன்னு சொன்னோன்னு வேகமாக புரட்டுறது பாருங்கள். முடிப்பேன் நாக்கு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி தானே பார்த்துக்கிறேன். வாசிங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. 4வது கட்டு என்ன கட்டு? முதல் கட்டு பாவக்கயிறு, பாவக்கட்டு. 2வது வியாதிக்கட்டு, உபத்திரவ கட்டு அல்லது பாடுகளாகிய கட்டு. 4வது மரணக்கட்டு. விசுவாசிகளுக்கு என்ன கட்டு வரும்? பிசாசு எப்படியாவது நம்மளை கொல்லணும், சாகடிக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுறீங்க. ஒன்று நீங்கள் ஆதாயம் பண்ண முடியலைன்னா காணிக்கை கொடுத்து யாராவது ஆதாயம் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இப்போ நம்ம காணிக்கை எங்கே போகுது?
ஊழியம் செய்கிறவங்களுக்கு போய் சேருது. அப்போது நீங்கள்லாம் இப்படி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எனக்கு எதை உண்டாக்க நினைக்கிறான். மரணக்கட்டுகள் வந்தது பாருங்கள். எனக்கு என்ன கட்டு? பிழைக்க மாட்டார் இந்த பாஸ்டர், இந்த கேஸு பிழைக்காது. இது கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். இது பிழைக்க வைக்கிறது கஷ்டம். 10ல் 1 100ல் 1 தான் இது பிழைக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? டாக்டர் சொன்னார். டாக்டர் சொல்ல அவர் காட்டில் சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்ச படித்ததை வச்சு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை உண்டாக்கினவர் சொல்லணும். அப்போ மரண கட்டுகள் வரும். மரண கட்டுகள் வரத்தான் செய்யும். தாவீது சொல்கிறார்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குறேன். மரண போராட்டங்கள் மரணம் வரும். அப்போ வைக்கவே மாட்டேன் பாஸ்டர். அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுப்போ எனக்கு நான் பிழைப்பேன்னு நினைக்கவே இல்லை. மயிரிழையில் பிழைச்சேன்னா நான் தான் பாஸ்டர். அந்த விபத்து, அந்த வியாதி, அந்த பிரச்சனை நம்மளை கத்தர் மரண விளிம்பில் இருந்தாலும் சரி, மரணமே நமக்கு வர்றதா இருந்தாலும் கத்தர் காப்பாற்றிடுவார். ஏன்னா மரண கட்டுகள் நம்மளை சூழத்தச்சு. இந்த வருஷத்துலேயே 6 மாதத்தில் எத்தனை தடவை என்னென்ன மரணத்துக்கு எதுவானது வந்திருக்குன்னு தெரியும். ஆனாலும் கத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கார்? காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் அனுமதி இல்லாமல் நமக்கு மரணமே வராது. அவர் அனுமதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வந்துடும் மரணம். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயும் போகவே வேண்டாம், டபக்குன்னு மரணம். படுத்த படுக்கையிலே ராத்திரி தூங்கவே காலையில் எழுந்திரிச்சா இருக்க மாட்டேங்க. அவர் கையில் இருக்குது வாழ்வும் சாவும். எங்கே இருக்குது? மரணமும் ஜீவனும் அவர் கையில் இருக்கிறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் நான் அப்படி பண்ணிடுவேன். நீ இருந்தால் தானே பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன். அப்போ வாழ்கிறதும் வாழாததும் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லையே மரணக்கட்டுகள் சூழ்ந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். நிறைய சம்பவங்கள் இருக்குது, சாட்சி சொல்ல நேரில். அதை தொடர்ந்து வர்ற இன்னொரு கட்டு இருக்குது. வாசிங்க, மரணத்தோடு சேர்ந்து 5ஆம் வசனம். என்ன கட்டுகள்? பாதாள கட்டுகள். மரண கட்டுகள், மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தன. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தன. அந்த பாதாள கட்டுகள் சூழ்ந்தன, மரண கண்ணிகள் என்மேல். அப்போ மரணம் பாதாளம் ரெண்டுக்கு என்ன உண்டு? ரிலேஷன்ஷிப் உண்டு. 2 அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி. எது? மரணமும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, மரணமே ஒரு கூறு இல்லாமல் இருக்கு. யாருக்கு வரணும்னு தெரிய வேணாம், ஒரு கூறு இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. யாருக்கு? மரணமே. கூறுனா 2 அர்த்தம். ஒருத்தனுக்கு புத்தி இல்லைன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? கூறு இல்லைன்னு திட்டுவோம். ஆனால் இன்னொன்று ஷார்ப்னஸ், அந்த ஈட்டி போன அந்த நுனி பகுதிக்கு பேர் என்னது? கூறு. மரணமே சொல்லுங்க, நான் தான் கூறு இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கணும். மரணமே கூரங்கே, பாதாளமே. ஏன் இது 2 சேர்த்தே வருது? பாதாளம்னா என்ன? மரணம்னா என்ன? மரணம் என்றால் பிரிவுன்னு அர்த்தம். எது? பிரிவு. பாசவே, பிரிவு. என்ன பிரிவு? இந்த உடலை விட்டு அது ஆத்மா பிரியுது, உயிர் பிரியுது, ஆத்மா பிரியுது. அதனால் அதுக்கு பேர் மரணம். மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? மரணம். அடுத்து பாதாளம். பாதாளம்னா என்ன? பாதாளம்னா அது எங்களுக்கு தெரியாத பாஸ், நாங்கள் அந்த பக்கமே போகலன்றீங்களா? நல்லது. பாதாளத்தில் 2 வகை இருக்குது. என்ன இருக்குது? 2 வகை. கீழ் பாதாளம், மேல் பாதாளம்னு இருக்குது. பாதாளத்தில் 2 வகை இருக்குது. கீழ் பாதாளம், மேல். கீழ் பாதாளத்துக்கு பேர் நரகம், மேல் பாதாளத்துக்கு பேர் பாரடைஸ், பரதீசு. என்னது? பரதீசு. பரதேசி இல்லை, பரதீசு. பரதேசி, பாரடைஸ். சொர்க்கத்துக்கு இணையான ஒரு இடம், பரலோகத்துக்கு இணையான ஒரு இடம் தான் என்னது? பரதேசி. அது தற்காலிகமானது. அதுக்கு பேர் என்னது? மேல் பாதாளம். சொல்லுங்கள், என்ன பாதாளம்? மேல் பாதாளம். நரகத்துக்கு பேர் கீழ். இந்த 2 பாதாளத்துக்கு இடையில் ஒரு பெரும் பிளவு உண்டு. ஒருவரை ஒருவர் பார்க்கலாம்,
ஒருவர் பேசலாம், ஆனால் ஒருவர் போக முடியாது. இதான் ஐஸ்வர்யவானும் லாசருவும். அப்போது இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே, அல்லது மரணம் அடைந்த உடனே, இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த ஆத்மா இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு போகும். எந்த இடம்? பரதீசுவா, நரகமா, அல்லது மேல் பாதாளமா, கீழ் பாதாளமா? ஆகவே இந்த பாதாளத்தில் ரெண்டில் ஒரு இடத்துக்கு போகும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். புரிஞ்சுதா? அப்போ துன்மார்க்கமாய் வாழ்ந்து, பாவியாய் வாழ்ந்து, துன்மார்க்கமாய் மரித்தால் இந்த ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு போகும், அல்லது கீழ் பாதாளத்துக்கு போகும். பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசு தருகிற பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிஞ்சா எங்கே போகும்? சொர்க்கத்துக்கு இணையான இடமாகிய பரதீசுக்கு அல்லது மேல் பாதாளத்துக்கு போகும். ஆகவே இப்போ சொல்லுங்கள், மரண கட்டுகள், பாதாள கட்டுகள். எந்த பாதாளம்? கீழ் பாதாளத்துக்கு போகிற கட்டுகள் என்னை சூழ்ந்தாலும் என்னை கர்த்தர் என்னை அறுத்து விடுவித்து என்னை நல்ல பாதாளத்துக்கு ஆகிய மேல் பாதாளத்துக்கு அனுப்புவார். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். மரணத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் தெளிவாக இருக்கணும், விவரமாக இருக்கணும். 4 விதமான கட்டுகள்: பாவக்கட்டுகள், வியாதி கட்டுகள், உபத்திரவ கட்டுகள், மரணக்கட்டுகள், மரண பாதாள கட்டுகள். இதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். இப்போ விடுவிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசமுள்ள ஜெபம் இப்போவே அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென்.